எஸ்எஸ் ஃபேமிலி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா நம்ம சேனலோட நேமை மாற்றிட்டோம். வழக்கமாக மாற்றிட்டே இருப்போம். இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பேர் மாற்றாமல் இருந்தோம். இப்போ மாற்றிட்டோம். என்னென்னா ஒரு சில காரணங்களால் மாற்றினோம். ஒன்று, நிறைய பேர் வந்து வீடியோ வரல அப்படிம்பாங்க. அப்போ நான் போகிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சாய் சார்னு சர்ச் பண்ணி பாருங்கள், அவன் பேர் தான் வரும் அப்படின்னு சொல்லுவேன். யதார்த்தமாக நேற்று செக் பண்ணால் எந்த வீடியோவும் வரல. அப்புறம் சாய் சார்னு காமெடி சேனலில் ஃபுல்லாக போட்டால் தான் வருது. அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம் சப்ஸ்கிரைபருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு. அதனால் நானே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இதுக்கு மேல்ட்டு சாய் சார்னு காமெடி சேனல் வேணாம், சாய் சார்னு வச்சுக்கோம், அதனால் டைரெக்டாக சேனலுக்கு போய்டும் அப்படின்னு மாற்றிட்டேன். அது ஒரு காரணம். ரெண்டாவது ஒரு காரணம் என்னென்னா, சாய் சார்னு காமெடி சேனல் இருக்குது, ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க காமெடியே இல்லை அப்படின்னு. அதனால் ஒரு காரணத்தினால இவங்ககிட்ட தேவையில்லாமல் வம்புக்கு போவானோ அப்படின்னால சாய் சாரன் சாயின்னு மாற்றிட்டேன். ஸோ வேறு ஒரு காரணமும் இல்லை, பேர் முக்கியம் இல்லை, அது என்ன கண்டென்ட் போடுறது தான் முக்கியம். அதனால் எனக்கு பெரிய பிரச்சனையே தெரியல, அதனால் மாற்றிட்டேன். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, வீடியோ பாருங்கள். சாய் சரண் சாயின்னு இருக்கும். சாய் சரண் சாய் சரண் அவனோட செல்ல பேர் சாய்ங்கிறது போட்டிருப்பேன். ஃபேஸ்புக்லேயும் சாய் சரண் சாயின்னு இருக்கும். இன்ஸ்டாகிராம் மட்டும் சாய் சரண் காமெடின்னு இருக்கும். சாய் சரண் காமெடி இருக்கும். எஸ், ஓகே, பாய். ஓ நோ. டேய் சாய் சரண், என்னடா பண்ற? விளையாடுறேன்ப்பா. டேய், லீவ் விட்டா உனக்கு விளையாடுறது தான் வேலையா? பேசாம ஏதாவது தற்காப்பு கலையெல்லாம் கத்துக்கலாம்ல. தற்காப்பு கலைனா என்னதுப்பா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. டேய், இது கூட தெரியாதா உனக்கு? டேய் அத்தாண்டா, கும்பு, கராத்தா, மான் கராத்தா. ஓ குரலி வித்தையா? மான் கராத்தா, அப்புறம் பாக்ஸிங், இதெல்லாம் தான் தற்காப்பு கலை. அப்பா இப்போதான் தெரியுது நீ ஏன் அம்மாட்ட அவ்வளோ அடி வாங்குறேன்னு. அப்பா உனக்கு தற்காப்பு கலைன்னா என்னதுன்னு தெரியலப்பா. எப்படி சொல்ற? அப்பா மாவு அரைக்கிறது, தோசை சுடுறது, அம்மா அடிக்கு வந்தா ஓடுறது, அதான்ப்பா தற்காப்பு கலை. சாமி 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 சாமி, என் பொண்ணு சாமி டாலரை மூழ்கிட்டா சாமி, ஏதாவது ஒரு வழி சொல்லு சாமி. தம்பி இப்போலாம் டாலருக்கு ரொம்ப மதிப்பு குறைஞ்சிருச்சு. விலை ஏறின அப்புறம் எடுத்துக்கலாம் உடுப்பா. வேலை ஏறின அப்புறம் எடுத்துக்கலாமா? ஒருவேளை இந்த ஆளு போலி சாமியாரா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சாமி, எனக்கு ஒரு டவுட்டு சாமி. என்ன சாமி, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இருக்குமா சாமி? தண்ணி இருக்கும்பா, சைடிஷா இருக்காது. இந்த ஆளு போலி சாமியார் தான் போல இருக்குது. பேசாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், இவனுங்களை நம்பி உயிரை பணைய வைக்க வேணாம். சேட்டே, என்னம்மா? டேய், இங்க ஒரு பிச்சைக்கார ஒருத்தர் வருவார் இல்லடா, அவர் எங்கட ஒரு வாரமா ஆளே காணோம். அம்மா அவர்லாம் வரமாட்டாருமா, வெளியே போர்டு வச்சுக்கிறேன், பாத்தியா இல்லையா? போர்டு வச்சுக்கிறியா? என்ன போர்டு வச்ச? போய் பாருமா, சும்மா கேடுங்காத. என்ன சமயரோ டேய் நில்றா, எங்கடா போற? அப்பா பார்த்தா தெரியல, கிரிக்கெட் விளையாட போறேன்ப்பா. டேய், இந்த வெயில்லையா? இந்த வெயில் போய் விளையாடணும்னு வச்சுக்கோயேன், ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி கருப்பாயிடுவார். அப்பா வெள்ளையா கிரவுண்ட் தான்ப்பா கருப்பாயிருவன் போயிடுவாங்க, நான் ஆல்ரெடி கருப்பு தான்ப்பா. அதுவும் கரெக்டு தான். சரிடா, வீட்டிலேருந்து ஏதாவது உருப்படியாக பண்ணலாம்ல? எதுக்கு? டேய், பெரியவனா என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுடா, அதனால தான்டா. ஓ, அப்ப என்ன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களா? அப்ப எனக்கு ஜாலி தான். அம்மே அம்மே, இங்க பாரு, போய் தூங்கலாமா? அம்மே அம்மா, இங்க பாடுறா, அம்மா தாலாட்டு பாடுறேன், தூங்குவோம் சரியா? சரி 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 சரி, அழாத. ஏன் பாப்பா அழுற? அம்மா பாடாத. ஏன் பாடக்கூடாது? பாடாதம்மா, அதான் அழற.